ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர் சாய் கிஷோர் ப்ரோ. அதாவது எந்த ஒரு டீமு கிட்ட வந்துட்டு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, ஒரு டீசெண்டான ஆக்ஷனா இருந்தாலும் அந்த இதுல வந்துட்டு நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோமோ, அந்த டீம் வந்துட்டு சுத்தம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல காட்டின இன்டென்ட்ல ஒரு கால்வாசி கூட காட்டாம இந்த மேட்ச் வந்துட்டு தோத்து போயிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ராஜஸ்தான் அண்ட் இவங்க கேகேஆர் மேட்ச் ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸ்ல இருந்து நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பிச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பவுலிங் ட்ராக் மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்டு விக்கெட்டா தான் இருந்துச்சு. கேகேஆர் நல்லா யூஸ் பண்ணாங்க விக்கெட்டை. எனக்கு தெரிஞ்சு 150 பிளஸ்ஸே வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கோர் தான் சொல்லுவேன். 150 155 அடிச்சாலே சேஸ் பண்ணிருக்கலாம் தான் சொல்லுவேன். மேபி பவுலிங் ரொட்டேஷன் வந்துட்டு ஒரு மாதிரி தப்பா பண்ணிட்டாரு. ரியான் பராகோட கேப்டன்சில இன்எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே தெரிஞ்சது. பவுலர்ஸ் ரொட்டேஷன் சரியா பண்ணல. நியூ பாலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. பட் சந்தீப் சர்மா ஃபர்ஸ்ட் நியூ பால்ல கொடுக்கவே இல்லை, தீக்ஷனாவுக்கு கொடுத்துட்டாரு. எதுக்குன்னே தெரியல. நல்ல அசிஸ்ட் இருக்கும்போது வந்துட்டு அவங்களோட பெஸ்ட் பவுலருக்கு நியூ பால்ல கொடுத்து விக்கெட் எடுக்கிறது தான் இது. அண்ட் இன்னொன்னு எனக்கு தெரியல, ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே பிச்சு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா மொயின் அலி வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தாரு. நான் அந்த ஒரு இது மட்டும் பார்க்க முடியல, என்னால ஒர்க் இருந்தனால போயிட்டேன். பட் நான் வந்துட்டு இவர் தான் அடிக்க முடியலன்னு நினைச்சேன். பட் பிச்சுமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்து. எனக்கு குவிண்டன் டிகாக்குமே இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அந்த ஸ்ட்ரகிள் பண்றப்ப நீங்க விக்கெட் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். அங்கேயே மேட்சை கோட்ட விட்டாங்க. அண்ட் ஒரு நல்ல ஸ்டார்ட் இனிஷியலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாம்சனும் ஜெய்ஸ்வாலும் நல்ல ஒரு ட்ராக்ல கொண்டு போனாங்க. பட் அதுக்கப்புறம் அங்க எப்போ வந்துட்டு ஜெய்ஸ்வாலு, சாம்சனு, ரியான் பராக்லாம் வரிசையா அவுட் ஆனாங்களோ அதுக்கப்புறமே ஒரு மாதிரி போயிடுச்சு. லாஸ்டா இவர் துருவ் ஜுரேல் கொஞ்சம் ஸ்டடி பண்ணாரு. கிஷோர் ப்ரோ, உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வரேன். என்ன நினைக்கிறீங்க? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன ஆர்ஆர் பத்தியே பேசலாம். நம்ம கேகேஆர் வந்துட்டு ஏன்னா கேகேஆர் வந்துட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு வின் பண்ணல. ஆர்ஆர் பத்தியே சொல்லலாம். மக்களே, சொல்ல மறக்காம வந்துட்டு எம்சிஜிசி பிலீவர் பேக், அது ஒரே பேக் தான். கிஷோர் ப்ரோ போன வீடியோல கொஞ்சம் 4-5 பேக் அப்படின்னு சொல்லிட்டாரு. எம்சிஜிசி பிலீவர்ஸ் பேக் வந்துட்டு ஒரே பேக் தான். அந்த பேக்கை மட்டும் நீங்க வாங்கிக்கிட்டீங்க, அந்த பேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நான் இருக்கிற இடத்துல நீங்க வந்து கிஷோர் ப்ரோட்ட வந்துட்டு கேள்விகள் கேட்கலாம், அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவாரு. நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கிற கேள்வியை நேர்ல வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப இன்னும் சூப்பராகவே பதில் சொல்லுவாரு. ஸோ அதனால மறக்காம வந்துட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணி 4-5 மேட்சுக்கு ரிவ்யூ, 2 மேட்சுக்கு ரிவ்யூ பண்ணுங்க. ஒரு லைவ்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரியா? என்ன நினைக்கிறீங்க ஆர்ஆர் பத்தி? ஒரே ஒரு பாயிண்ட் கேகேஆர் என்னன்னா, நேற்று நம்ம ப்ரிவியூலே வந்து நம்ம கொஞ்சம் கம்மியா ரேட் பண்றப்ப நான் சொன்னேன் கேகேஆர் அவ்வளவு கம்மியா ரேட் பண்ண முடியாது, அவங்க கிட்ட குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. என்னோட கன்சர்ன் அவங்க கிட்ட கொஞ்சம் டெப்த் கம்மியா இருக்காங்க, மற்றபடி நல்ல டீம் தான் சொல்லிட்டு அது விதமா நீ பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முதல்ல ராஜஸ்தான் ராயல்ஸோட மேனேஜ்மெண்ட், ஏண்டா நடந்தது 5 மேட்ச், உங்களை பவுலிங் போட சொன்னா ஹையஸ்ட் டோட்டல் கொடுக்குறீங்க, சரி பேட்டிங் ஆட சொன்னா லோவஸ்ட் டோட்டல் ஆடுறீங்களான்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து என்னோட ஃபேவரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இது ஆர்ஆர் கமெண்ட் இருக்காது கிஷோர், இது இன்னொரு தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ராஜஸ்தானை பத்தி பேசணும்னா மெயினா என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களுக்கு பேட்டிங் வரல. நான் என்னோட ஒரு அந்த ஹார்ட் வேர்ட் யூஸ் பண்ணாம அப்படி நார்மலா சொல்றேன். பவுலர்ஸ் இன்டென்ட் காட்டுறப்போ பேட்ஸ்மேன்ஸ் பார்த்து விளையாடணும். அந்த மிஸ்டேக்கை பண்ணி காலியாவன ஜெய்ஸ்வால், இவரு நிதிஷ் ராணா, அப்புறம் வனிதா அசரங்கெல்லாம் ஒரு பேட்ஸ்மேன் அந்த இடத்துல இறங்குனதுலாம் அநியாயம். நான் அதனால அஸ்வின் மாதிரி பின்னாடி எங்கேயாச்சும் ஆட வைங்கடா, இல்ல சத்தியமும் ஃப்ளோட்டர் ஆட மாட்டாரு. ஸோ இந்த 4 பேரும் பண்ண மிஸ்டேக் தான். அதுக்கப்புறம் நான் முதல்ல இருந்தே பயங்கரமா ஹை ரேட்னு சொல்லி லோ ரேட் பண்ற ஹெட்மேரி, சத்தியமா அந்த அவருக்கு ஸ்பெண்ட் பண்ண காசுக்கு எல்லாம் வேற யாராச்சும் வாங்கிருக்கலாம். அந்த தப்பு பண்றாங்க. எனக்கு 4 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்து பட்லரே வாங்கிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுச்சுன்னா, நீங்களாம் ஆடுறதுக்கு முன்னாடி ஆர்ச்சர் அமைச்சிருக்கலாம் போல இருக்கு. அந்த பையனையும் இன்னும் ஒரு 4 அந்த பையனே 2 6 எக்ஸ்ட்ரா அடிச்சாரு, அவரையும் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் ஏற்றி இருப்பாருன்ற மாதிரி இருந்தது. பேட்டிங் ரொம்ப கம்மி இந்த மாதிரி இன்டென்ட் பண்ணாங்கன்னா வாய்ப்பே இல்லை. அப்பதான் டக்குன்னு போய் சரி கொஞ்சம் ஸ்டாட்ஸ் கிட்ஸ் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா 2019 இதே மாதிரிதான் ரொம்ப பரிதாப நிலைமையில போனாங்க. புல் பேக் பண்ணாங்கன்னா கேட்டா புல் பேக் பண்ணல. இந்த வாட்டி அதை புல் பேக் பண்ணி நம்ம சொன்னதுக்கு ஏதாச்சும் சான்சஸ் தந்தாங்கன்னா ஓகே, இல்லை நம்மளோட ஃபேவரட்ஸ் வந்து நம்மள கிளிப்பாங்க தார்மாரா, நம்ம ரெடி ஆகிக்கலாம். இதுதான் இனிஷியலா தாட்ஸ். நம்ம மேட்சுக்குள்ள போய்க்கலாம், அப்ப நிறைய பேசலாம்.
ரைட். நான் ஸ்ட்ரைட்டாவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இனிஷியலா வந்துட்டு நீங்க நம்ம அந்த பேசுற அந்த பவுலருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுங்கிறத கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஓவருக்கு ஒரு 6 வந்துருச்சுன்னா இனிஷியலா நீங்க ஆடுறீங்க, டெத்துல ஆடுறீங்கன்னா ஒரு 6 வந்துருச்சுன்னா கண்டிப்பா அடுத்த பாலோ இல்ல ஒரு 4th பாலோ நீங்க 6க்கு போலாம். வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு என்ன சொல்றது, இப்போதைக்கு அவர் தான் வந்துட்டு ஒரு லீடிங் ஸ்பின்னர் ஐபிஎல்ல. அவரை வந்துட்டு நீங்க ஒரு 6 அடிச்சிட்டீங்க அப்படின்னா ஏன் அந்த ஓவர்லயே திரும்ப டேக் ஆன் பண்றீங்க? இன்னொன்னு நம்ம என்ன பார்க்கணும்னா, ராஜஸ்தானோட டெய்ல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் டெய்ல். வனிந்து வசரங்காவை நீங்க பேட்டிங்னு கன்சிடர் பண்ணாலே அந்த டெய்ல் ஷாட் தான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துடுறாரு, தீக்ஷனா தான் இருக்காரு. சோ அதனால அப்படி இருக்கும்போது ஒரு கேப்டனா ரியான் பராக் 2வது மேட்சும் பேட்டிங்ல ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நீங்க தான் கேப்டன், நீங்க தான் வந்துட்டு ஷிப்பை ஸ்டடி பண்ணணும். சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிட்டு சஞ்சு சாம்சன் பதிலாக தான் ஸ்டாண்ட் இன் பண்றீங்க. சஞ்சு சாம்சன் ஏர்லியா விக்கெட் விட்டு போயிட்டாரு. லாஸ்ட் மேட்ச் சாம்சன் நின்னாரு, பட் இந்த மேட்ச் அவர் ஏர்லியா விக்கெட் விட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது 1 டவுன்ல நீங்க போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்க உங்க ரோல் என்னன்னா சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒரு ரோல் எடுங்க. 20 பால் 25 பால் எடுங்க, தட்டி ஆடுங்க, நில்லுங்க, சிங்கிள் ஆடுங்க, அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிங்க. இன்னொன்னு இது வந்துட்டு இன்னும் நீங்க இதுக்கு முன்னாடி உப்பல் ஸ்டேடியம் அந்த இவரு ஹைதராபாத் ஸ்டேடியம் மாதிரி இது கிடையாது. பேட்டிங் விக்கெட்டே கிடையாது. சோ அப்படி ஒரு விக்கெட்ல ஆடிட்டு இந்த மாதிரி விக்கெட்ல நீங்க வந்து அடாப்ட் பண்ணும்போது நீங்க இந்த பிச்சுக்கு ஏத்த மாதிரி தான் ஆடணும். ஜெய்ஷ்வாலும் அதே தப்பு தான் பண்ணுவார். ஜெய்ஷ்வால் வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது, அந்த ஸ்டார்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. நல்ல ஸ்டார்ட் இன்னைக்கு அவர் கிடைச்ச ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு மினிமம் ஒரு 70 அடிச்சிருக்கலாம். பேட்ல நல்லா பால் பட்டுச்சு, பால நல்லா மீட் பண்ணாரு, பேட்ல மிடில் ஆஃப் தி பேட்ல மீட் பண்ணாரு. எக்ஸப்ட் அந்த அவுட் ஆன பால் மட்டும்தான் ஏறி வந்து அடிச்சு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப பாத்தீங்கன்னா சீட்டு கட்டா செஞ்சுட்டாங்க. நிதிஷ் ராணா அவரோட ரோலு ஸ்டடி பண்ணும், பண்ணல. சுபம் துபே அடிக்கணும், இது அடிக்கிற மாதிரி பிச்சு இல்ல, மாட்டிக்கிட்டாரு. துருவ் ஜுரேல் கரெக்டா விளையாண்டாரு. துருவ் ஜுரேல் சும்மா எல்லா பாலையும் வந்துட்டு சுத்திட்டு இல்ல, கரெக்டா அந்த ஹர்ஷித் ராணாவெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்லோயர் எல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த பின்னால் அடிச்ச ஷாட்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஹெட்மேயர் எனக்கு எனக்கு எப்படி கோட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால நான் ஹெட்மேயர் மேல ஹார்ஷா இருக்க விரும்பல. பட் என்ன சொல்றது, ஓகே ஃபைன், போட்டோம். ஒரு 2-3 மேட்ச் போட்டோம். இது ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஹெட்மேயருக்கு வந்துட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹெட்மேயரை மட்டும் நம்ம திட்ட முடியாது. ஏன்னா ஹோல் பேட்டிங்கே வந்துட்டு எல்லாரும் அப்படி வந்திருக்காங்கனால ஹெட்மேயர் விட்டுலாம். ஜோஃப்ரா அடிச்ச 6 இருக்கலாம். நான் யோசிச்சேன், நீங்க நினைச்ச மாதிரி தலைவனை கொஞ்சம் மேல இறக்கி விட்டுருக்கலாமோ, ஏதாவது இன்னும் 2-3 மாட்டி இருக்குமோ அப்படின்ட்டு. பட் ஓகே, ஏன்னா நீங்க இன்னொன்னு பார்க்கணும். கொல்கட்டாவோட பவுலிங் லைனப் எடுத்துக்கோங்க, ராஜஸ்தானோட பவுலிங் லைனப் எடுத்துக்கோங்க. டு பி ஆனஸ்ட், கொல்கத்தால வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா இவங்க மட்டும்தான் நல்ல பவுலர்ஸ். இவங்க கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா இருக்காரு. தீக்ஷன்னா ஆக்சுவலா ஐபிஎல்ல நல்ல பவுலர் தான். துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் இயர் சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. இவ்வளவு நல்ல பவுலர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இது பத்தாததுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவ்வளவு நல்ல, எனக்கு தெரிஞ்சு ஏன் ஃபசல் நீங்க சரி நம்ம ஃபசல் ஃபரீக்கிலாம் அடுத்து வரலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 150 நல்ல ஸ்கோர் தான். மேபி ஒரு 10-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி? அதுதான் அகைன் அந்த இன்டென்டா மேட்டர்ஸ். இன்டென்ட் காட்டினாங்க, அதை எந்த இடத்துல காட்டணும்னு மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால விக்கெட் லாஸ் ஆகினோடனே ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரூவ் ஜுரேலோட விக்கெட் அது அன்எக்ஸ்பெக்டட். அந்த விக்கெட் வரலன்னா கன்ஃபார்ம் இன்னும் 10-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணு நீங்க ஹெட்மேரோட பால் நல்ல பால்லாம் இல்லை, லென்த் பால் அச்சு எங்கேயோ தூக்கி கிராஸ் இருக்கலாம், அதுல அவுட் ஆயிட்டு போனாரு. அதனாலதான் நான் அவரை மட்டும் ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்னும் 8 பால் வெளியே இருந்தது. 8 பால் ஃபுல்லா ஆடிட்டாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வச்சிருக்கலாம். சோ அதனாலதான். மற்றபடி கொஞ்சம் பார்த்து ஆடணும். இந்த மிடில் ஆர்டர்ஸ் ஆடுறவங்க ஏன் நிதிஷ் ராணாக்கெல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல சொல்றேன். பேட்டிங்ல டிராவிட் என்ன பண்ணிருக்காரு தெரியல. அவரு எக்ஸ்ட்ரானரி கோச் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரு எல்லாரோட பிளேயர்ஸ்க்கும் என்ன ரோல் சொல்லியிருக்காரு. நீ இந்த ரோல் ஃபர்ஸ்ட் எதுக்கு பராக் 1 டவுன் வராது தெரியல. ஓகே ஒத்துக்கிறேன், அங்க 1 டவுன் ஆனா இல்லைன்னு. அதுக்குன்னு நிதிஷ் ராணா அமிச்சு நீ 2 டவுனே போ பரவாயில்ல. நிதிஷ் ராணா 1 டவுன் போய் அவுட் ஆனாலும் இவர் 2 டவுன் அங்க நல்லா பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல இன்னும் பண்ண வாய்ப்பு இருக்கு, மேபி தெரியல. அதனால அந்த இடத்துல ஒரு பிளேயருக்கும் நம்ம சாம்சனும் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியான பால் அன்எக்ஸ்பெக்டட். மற்றபடி மீது எல்லாருமே ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், பராகா இருக்கட்டும், நிதிஷ் ராணாவா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் இன்னும் ரோலே டெடிகேட் பண்ணல போல இருக்கு. மேபி இந்த கீக்க உடைக்கணும், எப்பவுமே முதல்ல ஜெயிச்சுட்டு அப்புறம் தோக்கணுமே, இப்ப தோத்துட்டு ஜெயிக்கலாம்னு பிளான் பண்றாங்களான்னு தெரியல. எல்லாம் நடக்குமா? மிச்சம் 9 டீம் இருக்காங்க, அதுல பெரிய டீம் எல்லாம் வேற இருக்காங்க. காலங்காலமா ஐபிஎல்லே ராஜா ராணி மந்திரி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட இவங்க ஜஸ்ட் சிப்பாயிரா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல போற போக்க பார்த்தா. அதனால they have to work on the mistake. அந்த மிஸ்டேக்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு ப்ராப்பர் பேட்டிங் லைனப் எடுத்துக்கணும். பேட்டிங் லைனப் ப்ராப்பரா இருந்தாலும் ஒர்க் ஆகும்.
இல்ல ஆக்சுவலா நம்ம வந்துட்டு லைட்டா அப்படியே கேகேஆரோட பவுலிங்கே டச் பண்ணிடலாம். கேகேஆர் ஆக்சுவலா டீசென்டாவே போட்டாங்க. அந்த பிச்சுக்கு ஏத்த விக்கெட் போட்டாங்க. சொல்லுங்க. எக்ஸ்ட்ரானே போட்டாங்க. அவன் பவர் பிளேலயே வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கிளீனா எடுத்துட்டாங்க. அது அந்த டைம்ல வைபரோட கை வந்துருச்சுன்னா நல்லா போறாரு, தரமா போட்டாரு. கூட மொயின் அலி சப்போர்ட் எக்ஸ்ட்ரானரியா இருந்தது, அன்எக்ஸ்பெக்டட். மேபி சுனில் நாராயண் வந்து நாட் வெல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன், அதனால இன்னைக்கு மொயின் அலி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் பால் நல்லா விழுந்தது. வருண் சக்கரவர்த்தி அவரு இப்போ லீகல் வெப்பனா இருக்காரு ஆல் இந்தியாக்கு, அதனால அவரும் தரமா பண்ணாரு. சொல்லப்போனா அதுல லாஸ்ட்ல 18-20 ஸ்பென்சர் மார்ட்டினுக்கு வேண்டியது, அங்க மட்டும் தான் நான் யோசிச்சிருந்தேன் ஸ்பென்சர் முடியுமா. போட்டாரு, நல்லாதான் போட்டாரு, சூப்பரா போட்டாரு. ஒரு 2 டாட் நீங்க ராஜஸ்தானே ஹையா ரேட் பண்ற மாதிரி வச்சு செஞ்சாருன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் ஆர்ச்சா போடலாம் இல்ல, நான் முதல்ல இருந்தே அவரை நான் சிபிஎல் இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் அங்கில இருந்தே வந்து அவர் மேல எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இன்னமும் டிசப்பாயின்மெண்ட்ல தான் வச்சுட்டு இருக்காரு. அவர் எக்ஸ்ட்ரானரியா பண்ணானா மறுபடியும் நானா ஃபர்ஸ்ட் வந்து பேசுவேன், ரேட் பண்ணுவேன் கண்டிப்பா. அதான் சோ அதனால வந்து அங்க ஜான்சன் அடி வாங்கிக்க வேண்டியது மிஸ் ஆச்சு. அதனால எக்ஸ்ட்ரானரியா போட்டாங்க. எங்கேயுமே அவங்க வந்து எந்த மிஸ்ஸும் சொல்ல முடியாது. ஃபீல்டிங் வாஸ் எக்ஸ்ட்ரானரி. இவரு ரஹானி கொடுத்த போலிங் ஷஃபிள் எல்லாமே பக்காவா ஒர்க் ஆச்சு. அதேதான் நானும் ஆக்சுவலா சொல்லணும்னு இருந்தேன். வைபவ் அரோராக்கு வந்துட்டு நியூ பால் வந்துட்டு அவருக்கு அந்த ஸ்விங் இனிஷியலா கிடைச்சிருச்சு அப்படின்னா அது டிஃபரெண்ட் பீஸ்ட் தான். ஸோ அதனால என்னைக்குமே என்ன சொல்றது, நம்ம கேகேஆரை வந்துட்டு ஒரு லைட்டர் நோட்ல எடுத்துக்க முடியாது பவுலிங்கை பொறுத்தவரை. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் அது ஒரு டெட்லி காம்போ. வைபவ் அரோரா, நிதிஷ் ராணா, ஹர்ஷித் ராணா சரி, அது ஒரு நல்ல ஒரு காம்போ. ஸ்பென்சர் ஜான்சன் தான் பாவம் இங்க. ஏன்னா இது போன வருஷம் அந்த அதே செட்டப் தான். மிச்சல் ஸ்டார்க்கு மட்டும் இல்ல, மிச்சல் ஸ்டார்க்கு இல்லாத இம்பாக்ட் இப்ப இந்த பவுலிங் லைனை பார்த்தா ஸ்பென்சர் ஜான்சனா அப்படிங்கறதான் ஒரே பிரச்சனை. இங்கே நார்கியா உள்ள வந்துட்டாரு அப்படின்னா இது வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்டா செம இதுவும் ஆயிருவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் நல்லா போட்டாங்க. பட் என்ன சொல்றது, 150 ஒரு நல்ல ஸ்கோர் தான். எனக்கு தெரியல, நம்ம அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ்குள்ள போலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரியான் பராகோட பவுலிங் என்ன சொல்றது, பவுலிங் கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இது பண்ணதா இருக்கட்டும், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், மேபி சரியா கம்யூனிகேஷன் இல்லையா? ஏன்னா போயிட்டு இதுல போயிட்டு பவுண்டரி லைன்ல போயிட்டு சஞ்சு சாம்சனோட எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு இன்டென்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒரு கடைசி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 40 பால் 48 அப்படிங்கிறப்பெல்லாம் சரி ஏதோ நம்ம அட் எண்ட் ஆஃப் தி டே 40 பால் 48ங்கிறப்போ நம்ம விட்டுட்டு போக கூடாது, நம்ம அப்ப ஏதாவது இன்டென்ட் காட்டணும். அங்க வந்துட்டு ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சரை முன்னாடியே கொண்டு வந்து ட்ரை பண்றதோ, இல்ல மேபி துஷார் தேஷ்பாண்டேவை கொஞ்சம் ஏர்லியரா நியூ பால்ல கொடுத்துருக்கலாம். ஏன்னா துஷார் தேஷ்பாண்டே நியூ பால் பவுலர் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்க வந்துட்டு ரியான் பராக் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாரு மேட்ச? இல்ல முதல்ல அவங்க வந்து எப்படி நான் பேட்டிங் சொல்லணுமா பவுலிங்லயும் நாங்க ஒரு 2-3 வருஷமா 5 பவுலர் வச்சுட்டா போய் நிற்கோம். எங்கிட்ட பவுலிங் ஸ்ட்ரென்த் இருக்கு, 7 பவுலர் வச்சுட்டு இருக்கோம், 8 பவுலர் வச்சுட்டு இருக்கோம். அதை கேட்டு நீ பண்ணிருக்காங்க. எத்தனை பவுலர் யூஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது என்னதான் ஸ்பின் ட்ராக்கா இருக்கட்டும், அங்க ரெகுலர் ஸ்பின்னர்ஸ் அவங்க போட்டாங்க. நிதிஷ் ராணா ரெகுலர் ஸ்பின்னரா, ரியான் பராக் போட்டார் ஒத்துக்கிறேன், அவரும் ரெகுலர் ஸ்பின்னர் இல்ல. அசராங்கா ஐபிஎல் என்ன நான் வந்து ரேட் பண்ணேன், 2 ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து பக்காவா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கிரகணம் டீக்ஷனா மட்டும்தான் அந்த போலிங்ல இன்டர்வியூ காட்டினாரு. அவங்க அந்த 2 எல்பி அது அவங்க பக்கம் ஃபேவரா போயிடுச்சு. அதனால டீகாக் பக்காவான்னாரு அவரு. அங்க இந்த பிளே பவுலரா, நான் அந்த பவுலரை பார்த்து விளையாடுவேன், இந்த பவுலர் நான் பார்க்காம அடிப்பேன், அந்த மாதிரி ஆடினாரு. சோ அதனால வந்து ரொட்டேட்டிங் த பவுலர்ஸ், ரொட்டேட்டிங் த ஓவர்ஸ் எதுவுமே ப்ராப்பரா போகல. மேபி பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னவா நடக்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி நீங்க பேசின மாட்டா துஷார் தேஷ்பாண்டே அப்புறம் சந்தீப் சர்மாவை பவர் பிளேல யூஸ் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சம்திங் 35+35 ரன்ஸ் ஃப்ரம் 30 பால்ஸ் அப்படி இருக்க போகும். அஸ்ராங்காவோ இல்ல நிதிஷ் ராணா கொடுக்காம அந்த டைமும் சந்தீப் சர்மாவையும் துஷார் தேஷ்பாண்டே யூஸ் பண்ணிருக்கணும். அப்புறம் கமிங் டு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு முதல்ல வந்து அவர் வந்து மொயின் அலி தான் போய் தேங்க்ஸ் சொல்லணும். சத்தியமா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மொயின் அலி ஆடாம டீகாக் ஆடி தான் ஒரு 2 4 தள்ளிட்டு இருப்பாரு. மொயின் அலி 6 பால் ஆடினால்தான் 2 ரன் ஆடினாரு. ஹார்ட் லைன் போட்டா இல்லைன்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி எனக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு என்ன கேட்கணும்னுனா, முதல்ல அந்த டீம் இந்த ஓப்பன் நெட்ஸ் தான் விளையாட மாட்டாங்களா, இல்ல ஓப்பன் நெட்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் டம்மா டீம் அடிக்க மாட்டாங்களா எனக்கு தெரியல. அடிக்கணும், ஏன்னா அவர் அப்படிதான் போட்டுன்னு இருக்காரு. டம்மா டீம் அடிச்சு ஐயா நீ நல்லா போட மாட்டேற, ரெடி ஆகி வாயா, இல்ல நம்ம பவுலரு டம்மா டீம்ல அடிக்க வேணாம், நல்லா போடுறான்னு ரேட் பண்ண சீரியஸா அப்படிதான் தோணும். இன்னைக்கு பாருங்க அச்சாரி ஓப்பன் அடிக்கணும்னு அச்சாருங்க அவருக்கு தெரியும். நான் இந்த பால்லாம் போட்டு பால் போட்டுறாரு, அடிச்சிடறாங்க, சிரிக்கிறாரு. மேபி ஓப்பன் போட்டு வராங்க. நீங்க ஆக்சுவலா நான் ஒன்னு கேக்குறேன், இன்ஜுரிக்கு அப்புறம் ஆர்ச்சரோட பவுலிங் அப்படியே ரொம்ப இதுவா மாறிடுச்சு கரெக்டா? பழைய ஆர்ச்சர் இல்ல அவரு. சொன்னேன், போன நேற்றே பேசினேன், எல்போல 2 சர்ஜரியா. அதுக்கு மேல அவர் வந்து 149 வேணான்னு எனக்கு தோணுது.
தலைவா 149 போடாம கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ஒர்க் ஆன் த ஸ்கில்ஸ் வேரியேஷன்ஸ், ஒர்க் ஆன் த ஹார்ட் லென்த் போடாம ஸ்லோ கட்டர்ஸ் போடுங்க. யாக்கர்ஸ் என்னால போட முடியாதுன்னு தோணுது. ஏன்னா முன்னெல்லாம் ஒரு யாக்கர் நெயில் பண்ணுவாரு, இப்ப அதிகம் நெயில் பண்ண மாட்டாரு. வெறும் ஹார்ட் லென்த்தோ டெக் பாலோ மட்டும் தான் போடணும்னு நினைக்கிறாரு. அதனால முதல்ல இந்த ஓப்பன் நெட்ஸ்லயோ இல்ல நெட்ஸ்லயோ அம்மா டீமின் அடிங்க அடிச்சு அவரை முதல்ல ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணாதான் அவரை ஏதாச்சும் பண்ண முடியும். இல்லைன்னா டீம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம சேனல்ல திடீர்னு ஒரு சீக்கா லைட்டா பாத்தீங்க, எப்படி மச்சான் நீ போடுறா மச்சான் அந்த மாதிரி சொன்னாரோ, அந்த மாதிரி கிஷோர் ப்ரோ ஆர்ச்சருக்கு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஆர்ச்சர் இதை பார்த்துட்டு கண்டிப்பா பெட்டரா டெவலப் ஆயிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். பட் நம்ம கேகேஆரை பத்தி நம்ம கண்டிப்பா டச் பண்ணியே ஆகணும். நம்ம இது திரும்ப திரும்ப வர டாபிக். பட் இதான் கேகேஆர் கரெக்டா பண்ணாங்க, ரெஸ்பெக்டிங் த பவுலர்ஸ். தேவையில்லாம எந்த ஒரு பவுலரையும், டீகாக்கா இருக்கட்டும், அஜிங்கிய ரஹானே மட்டும்தான் அந்த ஒரு தேவையில்லாத ஷார்ட் ஆடி அவுட் ஆனாரு. மற்றபடி குவிண்டன் டிகாக் மட்டும்தான் டிஃபரன்ஸே இன்னைக்கு மேட்ச்ல. குவிண்டன் டிகாக் தான், அவர் ஆடினதுதான் கேம். அவருமே ரொம்ப அப்படியே 200-250 ஸ்ட்ரைக் ரேட்லாம் இல்ல, நார்மலா அந்த பிச்சுக்கு ஏத்த மாதிரி ஆடினாரு. அது ஒண்ணு மட்டும் தான் அவர் கரெக்டா பண்ணாரு. அண்ட் அங்கிரிஷ் ரகுவன்ஷிக்கும் நம்ம ஒரு கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அங்கிரிஷ் ரகுவன்ஷ் அவருக்கான அவர் அவரும் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போல. அவர் இன்னைக்கு நான் நிஜமா சொல்றேன், இன்னைக்கு நிறைய சிங்கிள்ஸ் போன ஷாட் எல்லாமே சூப்பர் ஷாட். நல்லா என்ன சொல்றது, மிடில் ஆஃப் தி பேட்ல அது பட்டா உங்களுக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். நம்மளாம் நார்மலா நெட்ஸ்ல போயிட்டு அந்த மிடில் ஆஃப் தி பேட் பண்ணாலே இதுவா இருக்கும். ஒரு ஸ்வீப் ஒன்னு அடிப்பாரு, ஒரு கட் ஒன்னு அடிப்பாரு, அது நமக்கே பார்க்கும்போது ஃபீல் ஆகும், சே பையன் செம டச்ல இருக்கான்டா, சூப்பர்ரா, இன்னைக்கு ஒரு பெரிய கேம் இருக்குடா வந்துட்டாங்கிற மாதிரி. குவிண்டன் டிகாக்கும் ஹேட்ஸ் ஆஃப் குவிண்டன் டிகாக். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃபெயிலியர். அங்கிருந்து திரும்ப இந்த மாதிரி ஒரு மேட்சை டீமை கொண்டு வந்து, நான் ஆக்சுவலா நினைச்சேன் ஒரு 4 ஒரு 6 அடிச்சு செஞ்சுரி அடிச்சுப்பாரு. லைக் கண்டிப்பா அது அப்படி முடிச்சிருந்தாதான் இந்த மேட்ச் நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி முடியல. ஏன்னா அவர் தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 150 ஒரு 40% ஆஃப் த ரன்ஸ் கேகேஆருக்கு அவர் தான் அடிச்சு கொடுத்துருப்பாரு இந்த மேட்ச்ல. அண்ட் 91 அடிச்சிட்டாரு, மொத்தமே 150 தான். மோர் தென் ஆஃப். அப்ப ஆக்சுவலா சாரி நான் தப்பா சொல்லிட்டேன், மேபி 60% தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம இது பண்ணிதான் ஆகணும். நான் ஆக்சுவலா இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இருந்தேன். இது அவுட் ஆஃப் டாபிக் தான். கேகேஆர் கேகேஆர்ல மொயின் அலி கரெக்டா யூஸ் பண்றாங்களா பவுலிங்க்கு, இல்ல சிஎஸ்கே யூஸ் பண்ணாம விட்டாங்களா, இல்ல இது நார்மல் தானா? ஏன்னா லாஸ்ட் இயர் சிஎஸ்கே இருந்தப்போ ஒரு ஓவர் கூட போடல மொயின் அலி. இதே பிராவோ அந்த டீம்ல இருந்தாரு. பட் இது பிராவோட அட்வைஸா இருக்குமா, இல்ல மேபி சந்திரகாந்த் பண்டிட்டோட இதுவா இருக்குமா? ஏன்னா இது ஏன் நான் கேக்குறேன்னா பிராவோ நம்ம சர்க்கியூட்லயும் இருந்து ஏன் மொயின் அலிக்கு ஓதல? ஏன்னா இன்னைக்கு மொயின் அலியும் நல்லா போட்டாரு, ஸ்பின் நல்லா அடிச்சு மொயின் அலியும் நல்லா போட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் ஆஃப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அன்குல் ராயை ட்ரை பண்ண முடியாது, அதான் மெயின் பாயிண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னால ஓகே போப்பா, ஓப்பனிங்கும் இருக்காங்க, ஜெய்ஸ்வால்லாம் லெஃப்ட் ஹேண்டர், நல்லா போப்பா, நீ நல்ல ஒரு நல்ல டீசன்ட் ஸ்பின்னர் தான், சூப்பர் இல்லாம டீசன்ட் ஸ்பின்னர் தான், நீ ட்ரை பண்ணி பாரு. நிறைய ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லையா, இல்லவே வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உன்னாலே நீ இன்டென்ட காட்டு. மேபி அந்த பிச்சு பயங்கரமான யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபார் பவுலிங்கா இருந்தா கிளிக் ஆயிரும் அப்படின்னாங்க. அதுக்கு நம்மளுக்கே தெரியும். இப்போ ஒரு பவுலர் 2 பவுலர் போடுறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்பெல்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் போடுற பவுலர் 2 ரன்ல போட்டானா, செகண்ட் ஓவர் போடுற பவுலர் இருந்தாலும் ரன் கொடுப்பானாலும் அவன் ஒரு 5 இல்ல 6 ரன் போடணும்னு ட்ரை பண்ணுவான். அதுதான் எங்க நடந்தது. வருண் சக்கரவர்த்தி அவ்வளவு சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி 4 over 17 போடுறப்போ மொயின் அலி என்ன பண்ணாலும் அவரும் இன்டென்ட் காட்டுவாரு. அவரும் ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா கொடுக்குமே காட்டி அவரும் நான் ஒரு 20 ரன் அதிகமா கொடுத்து அவரை நான் ப்ரெஷர் ஆக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல நல்லா மேனேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இன்னொன்னு ஒரு சென்சிட்டிவான டாபிக் டச் பண்ணிட்டே போயிடணும். மேட்ச் நடந்துகிட்டே இருந்தது, திடீர்னு ஒரு ஃபேன் ஓடி ரியான் பராக் காலை தொட்டு. என்னோட தாட் என்னன்னா, மேபி செக்யூரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் போறதே பேட்ஸ்மேனுக்கு ஒரு சில கான்சென்ட்ரேஷன் லேப்ஸ் ஆகி அவுட் ஆறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல மேட்ச் நான் ஸ்டாப் ஆக விருப்பப்பட மாட்டேன். அண்ட் இது இது ஒரு ஜென்ரல் இதுவா இருந்தாலும் நான் இன்னும் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பால் மாத்துறது இருக்குல்ல, செகண்ட் இன்னிங்ஸ்ல நியூ பால் கொடுக்க போற ரூல், எனக்கு இந்த ரூல் ஆக்சுவலா தெளிவா இல்ல. அதாவது இந்த ஓவர்ல மாத்தணும்னு இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைசி 4 ஓவர்ஸ், ஐ திங்க் 15th ஓவர் அப்பதான் பால் மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், ஸ்டாண்டர்டா வச்சிருங்க. 11வது ஓவர் மாத்தின உடனே அத இப்ப டியூ இருக்குன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். சோ அப்பவே கொடுத்துருங்க நியூ அந்த பால. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ரூல் லைக் அப்படியே இருக்கணுமா, இல்ல டியூ ரொம்ப வருது அப்படிங்கிற பட்சத்துல தான் பால் மாத்தணுமா?
இல்ல அப்படி பண்ணா இது திடீர்னு சப்போஸ் 18 balls 28 அடிக்கணும். அப்ப டியூ இருக்குன்னு நல்ல பால் கொடுத்துருந்தா பேசஸ் வந்து போட்டு நிக்க வச்சிருவாங்களே. சோ அதுக்கு ஸோ பதிலா நீங்க ஒரு ஸ்டாண்டர்டா வச்சா போதும். இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் போலர்ஸ் தான் வேணும், போலர்ஸ் தான் மேட்ச் வின் பண்ணும், போலர்ஸ் தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்கணும், ஐ அக்ரி. ஆனா வந்து ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல வைக்காம ஒரு டீம் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு டீம் முதலே கிடைக்கும், ஒரு டீமுக்கு லாஸ்ட்ல கிடைக்கும். அது கேட்டா இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர்ன்றுவாங்க. ஒரே நேச்சர் மேல பழைய போட்டு போயிடலாம். அதனால நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்டா ஒரு ஓவர் 10th ஓவர்ல வாங்கிடணும், 11th ஓவர்ல வாங்கிடணும், இல்ல அட்லீஸ்ட் 15க்குள்ள வாங்கிடணும் பேச்சுக்கு. அதுக்கு மேலாம் போனா வாங்க விடாத மாதிரி ஏதாச்சும் வைக்கணும். மேபி இந்த சீசன்ல அந்த மாதிரி ஏதாச்சும் கொலாப்ஸ் நடந்து யாராச்சும் வான் பண்ணாங்கன்னா மேபி அந்த டிசிஷன்ஸ் மாறும். மைக் எப்படி அந்த சூப்பர் ஓவர் மாறிச்சோ அந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. ரைட். அண்ட் இன்னொரு ஒரு கொஸ்டின் த்ரோ பண்றேன், நிறைய கொஸ்டின் கேட்கறேன், அதனால ரொம்ப இதுவா நினைச்சுக்காதீங்க. பட் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேட்கறது தான். வர வர டாஸ் தான் வந்துட்டு மேட்சஸை டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணலாம்? லைக் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி, இப்ப வந்துட்டு டாஸ் ஜெயிக்கிறவங்க தான் மேட்ச் அப்படிங்கிறப்போ பேட்டிங் ஒரு இந்த பேரடைஸ் மாதிரி கொடுத்துடலாமா? ஒரு ஒரு இந்த பிச்சா கொடுத்துட்டு 240 200 எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு அதோட ஒரு 5 ரன் 10 ரன் கம்மியா கொடுத்து ஜெயிக்கிற மாதிரி பண்ணிடலாமா? அப்ப ஈக்குவல் காம்படிஷன் இருக்குமா? ஏன்னா இந்த மாதிரி லோ விக்கெட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வர இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு உங்களுடைய ஃபேவரட் அகிஷோர் அவார்டாவே வந்துட்டு புலம்பிருக்காரு, கிரிக்கெட்டுங்கிறது வந்துட்டு பேட்டிங் அப்படின்னு மாத்திரலாம், கிரிக்கெட்டுங்கிற பேரே வேணாம், காலப்போக்குல வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இதுன்னு தான் பேர் வரப்போகுது, சரிப்பா பவுலர்ஸே இருக்க போறது இல்ல, மிஷின்ஸை வச்சு விளையாட போறாங்க, யார் ஹையஸ்ட் ரன்ஸ் அடிக்கிறாங்களன்ட்டு. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்து என்ன? அண்ட் டாஸோட இதுவே வந்துட்டு ஒரு மாதிரி குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஆப்வியஸ்லி வின் த டாஸ் சூஸ் டு பவுல், வின் த டாஸ் சூஸ் டு பவுல் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ என்ன நினைக்கிறீங்க? இது நான் ஆக்சுவலா லைக் இது வந்துட்டு என்ன சொல்றது, பிச்சை பத்தியோ இல்ல பேட்டிங் இதை பத்தியோ இல்ல, பட் அந்த இதை ஹை ஸ்கோரிங் இதை பத்தி, பவுலர்ஸ் அசிஸ்டன்ஸே இல்லாத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் அந்த இதுவே மாட்டிட்டாங்க, அந்த கோடே போயிடுச்சு. அதனால என்னால ஏற்கவே முடியல. அதையும் தாண்டி சில பவுலர்ஸ் எல்லாம் பண்ண முடியுது. ஒரு டீமுக்கு ஒர்க் பண்ணா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. முதல்ல அப்பெல்லாம் வந்து ஒரு 5 years மேலாம் கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். டாஸ்லாம் ஒண்ணுமே இல்லடா, ஒரு டீம்ல 11 பேர் இருக்காங்களா, ப்ராப்பர் 5 பவுலர் எப்போ கொடுத்தாலும் ஓவர் போடுவேன், எவ்வளவு ரன் கம்மி அடிச்சாலும் நான் பிடிப்பேன். அதே மாதிரி ஒரு 7 பேட்ஸ்மேன் ப்ராப்பரா இருக்கீங்களா, எவ்வளவு ரன் அவங்க அடிச்சாலும் நாங்க அடிப்போம், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான். ஸோ டாஸ் வின் பண்ணா பேட்டிங் தான் ஆடணும், டாஸ் வின் பண்ணா போலிங் தான் போடணும், அந்த மாதிரி நான் அப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன். போக போக இப்போ வரதை பார்த்துட்டு டீமா எடுத்துக்கோங்க, ஒரு 8 9 நல்ல பேட்ஸ்மேனா எடுத்து வச்சுக்கோங்க, எவ்வளவு வேணா அடிக்க முடியும்னு எடுத்துக்கோங்க. ஒரு 4 பவுலர் வச்சுக்கோங்க, கூட ஒரு பார்ட் டைம் 2 பார்ட் டைம் வச்சுக்கோங்க. முடிஞ்சா அல்ல ஒருத்தர் இப்ப பேச்சு நேற்று ஒரே ஒரு பவுலர் வைசாக் விஜயகுமார், அவர் போட்ட ஓவர் மட்டும் தான் ஜெயிக்க வச்சுது, எல்லாம் நேற்று ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான். இன்னைக்கும் அதே மாதிரி தான் 2 பேர், வருண் சக்கரவர்த்தி அப்புறம் ஹர்ஷித் ராணாவும் சொல்லலாம், வைபவ் வரவன் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டீமுக்கு ஒரு 2 பேர் நல்லா போட்டா போதும். ஒன்னெல்லாம் 20 ஓவருக்கு அட்லீஸ்ட் 12-15 ஓவர் நல்லா போட்டாங்கன்னா 5 ஓவர்ல வேணா ஒரு 40 ரன் நடுறா 50 ரன் நடுறா அப்படின்ற மாதிரி. இப்ப அதெல்லாம் இல்ல, 4 ஓவர் மட்டும் குடி போதும், மிச்சம் 16 ஓவருக்கு அவனுக்கு 200 கிட்ட அடிக்கணும், அவங்க 180 கிட்ட அடிக்கணும், அந்த மாதிரி மாத்திட்டாங்க. அதனால கொஞ்சம் ஒர்க் அட்லீஸ்ட். இப்போ நான் ஐபிஎல்காக சொல்றேன், ஒரு மேட்ச் வேணா நீ பேட்டிங் பேரடைஸா கொடுங்க, ஏன்னா 2 டீமும் விளையாடுறாங்க, 2 மேட்ச் ஆடுறாங்க. ஒரு மேட்ச்னா போங்க பேட்டிங் பேரடைஸ் கொடுங்க, அடுத்த மேட்ச் நான் பவுலிங் கூட கொடுக்க வேணாம் சொல்ல, நியூட்ரலா கொடுங்க போதும். நியூட்ரலா கொடுத்தீங்கன்னா யாரு எது பெருத்து அடிச்சு காட்டுங்கன்னா இல்ல. ஆக்சுவலா இது எதனால இப்ப இந்த டாபிக் வருதுன்னா, கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, கேகேஆருக்கு வந்துட்டு இப்ப வந்துட்டு இதுக்கு என்ன சொல்றது, அவுட் ஆஃப் டாபிக் தான், பட் இப்ப கேகேஆர் மாதிரி வென்யூஸ்ல ஆடிட்டு நீங்க இப்ப கவுஹாத்தி வரீங்க இல்ல சேப்பாக்கு வரீங்கன்னா பேட்ஸ்மேன் எப்படி அடாப்ட் ஆகணும்? ஏன்னா அது வந்துட்டு ஹை ஸ்கோரிங் கேட்டு. இப்ப ஒன்னும் இல்ல, இந்த ராஜஸ்தானு இதுல ஹைதராபாத் ஸ்டேடியம்ல ஆடும்போது வேற டீமா ஆடினாங்க, ஆல்மோஸ்ட் வந்து என்ன 40 ரன்ஸ்ல தான் தோத்தாங்க, பட் ஒரு 240 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. வேற இங்க வந்து ஆடும்போது அவங்களுக்கு அடாப்ட் ஆக முடியல. ராஜஸ்தான்ல எப்படி ஆடி இருக்காங்களோ அதே மாதிரிதான் ஆடி இருக்காங்க. சோ நான் என்ன அதுக்குதான் நான் என்ன கேட்கறேன்னா, லைக் இது ஃபுல்லாவே அப்படி பேட்ஸ்மேனா அது மாதிரி தான் பெட்டரா இல்ல இதுவா பண்றதுதான் கேட்டேன். இட்ஸ் a good point. நான் இப்படி பண்ணா பெட்டர் நினைச்சேன், பட் நீங்க இப்போ ஆன்சர் த்ரோ பண்ணோன்னே ஒன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் பேரடைஸா கொடுத்துருங்க, இல்லையா நியூட்ரலா கொடுங்க. நான் பவுலிங்கும் வேணாம் பேட்டிங்கும் வேணாம், நியூட்ரலா கொடுத்தா யாரு பெஸ்டோ அவங்க காமிச்சிருப்பாங்க, யாருக்கிட்ட குவாலிட்டியான டீம் பிளேயர்ஸ் இருக்காங்களோ அவங்க வின் பண்ணிப்பாங்க. அது ஏன்
அது ஏன் ட்ரை பண்ண மாட்டாங்க தெரியல. இல்ல மேட்ச்ல நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். நீங்க அந்த கொஸ்டின் சொல்லுங்க. த்ரோ பண்றது மறந்துட்டீங்க. வை ஃபருக்கி இன்ஸ்டெட் ஆஃப் வை நாட் ஃபருக்கி வை ஹேட் ஜோஃப்ரா அடிச்சிருன்னு. முதல்ல எனக்கு அந்த மேனேஜ்மெண்ட் நான் சீரியஸாவே ஒய் அசரங்கா அசரங்கா தான் ஃபசலுக்கு ஃபருக்கி பதிலா. சரி வை அசரங்கா இல்ல, அது ஸ்பின் ட்ராக்னு அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிட்டு இருக்கு. போன மேட்ச் அந்த மாதிரி ஐபிஎல்லே ஹையஸ்ட் ரன் கொடுத்த போலரை திருப்பி நீங்க பேக் பண்ணி ஆட வைப்பீங்கன்றதுலாம் ஹாப்பியா இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் பேக் பண்ணுங்க, பட் தேட்டியும் வருங்க கொஞ்சம் இன்னமும் நல்லா போடும். இல்ல இன்னும் அடி வாங்குவாரு, எங்கெங்கயோ அடி வாங்கணும். இன்னும் ஹைதராபாத்ல அடி வாங்கிட்டாரா, இன்னும் கேகேஆர்ல இருக்கு அடி வாங்குறாங்க. சேப்பாக்கு வேற, ஐ மீன் சின்னசாமி ஸ்டேடியம் வேற இருக்கு, சின்னசாமி வேற இருக்கு. சோ அதனால ரொம்ப வந்துட்டு மேட்ச் பத்தி ரொம்ப நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஆர்ஆர் வந்துட்டு பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க அண்ட் கேகேஆர் வந்துட்டு அவங்க வின்னிங் ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஸோ வித் தட் நோட் நாளைக்கு ஒரு என்கவுண்டர் வந்துட்டு எப்படிப்பட்ட என்கவுண்டர் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒன் சைடடா போகும்னு சொல்ல முடியாது, ரெண்டு டீமும் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்துட்டு ஒரு த்ரில்லிங் கான்டெஸ்டா இருக்க போது. நான் கிஷோர் ப்ரோட்டே ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் கொஸ்டின் த்ரோவே பண்ணிடுறேன். எஸ்ஆர்ஹெச்சா எல்எஸ்ஜியா யாரு? இது நீங்க அங்க சொன்னதா ட்ரிக்கி தான். அந்த 3 பேரை ஹைதராபாத் விக்கெட் ஐ மீன் ஹைதராபாத் 3 பேட்ஸ்மேன்ஸ் லக்னோ விக்கெட் எடுக்கலன்னா நாளைக்கு 300 கூட போகும். சப்போஸ் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கம்மி ஸ்கோரா இருக்கும். ஆனா அந்த மாதிரி பெரிய ஸ்கோர் சொன்னா எவ்வளவு, ஒரு 240 250? இல்ல அந்த டாப்பர்ஸ கழட்டிட்டா இவங்க கிட்ட போலிங் இருக்காங்க, குறை சொல்லக்கூடாது, இவங்க கிட்ட போலிங் இருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஹை ஸ்கோரா போயிடுச்சுன்னா ஏதோ போன மேட்ச் ஒர்க் ஆச்சு, நாளைக்கும் ஒர்க் ஆகுமா தலைவருக்கு மிச்சல் மார்ஸ்க்கு, அதே நான் பூரானுக்கும் சொல்லுவேன், அவருக்கும் நாளைக்கும் படுமான்றது எனக்கு தெரியல. பட் பூரானுக்கு ஆக்சுவலா ஒரு கேட்ச் வேற விட்டாங்க போன மேட்ச். அதான் சம்வாட் நான் ஆல்மோஸ்ட் நேத்தும் வந்து ரேவந்த் என்னோட டீம் எடுத்துக்கிறதுனால நான் வேற டீம் சொன்னால வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் நீங்க டீம் சொல்லுங்க, நான் வேற டீம் சொல்றேன், வின் பண்ணிட்டோம். மைட்ட நான் ஸ்லைட் அடிச்சு எஸ்ஆர்ஹெச் தான் கொடுப்பேன். இல்ல ஆக்சுவலா நானுமே வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் தான் சொல்லணும். அது நோ பிளைண்டர் வந்துட்டு இல்ல நான் இன்னும் முடிக்கல, அங்கதான் ட்விஸ்ட். எல்லாரும் எஸ்ஆர்ஹெச் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் எல்எஸ்டிக்கு வந்துட்டு மேபி ஒரு சான்ஸ், ஒரு அவுட் சைட் சான்ஸ் எங்க இருந்தாவது ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. பட் ஹோப்ஃபுல்லி இது எஸ்ஆர்ஹெச் கேம் தான். சும்மா எல்எஸ்டி வந்துட்டு யாருமே சப்போர்ட் பண்ணல, சரி எல்எஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்றேன். யார் வந்துட்டு ஒரு இதுவா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க ஹைதராபாத்ல இருந்து ஒருத்தர் சொல்லுங்க, இவர் தான் இம்பாக்ட் கொடுக்க போறாரு நாளைக்குன்ட்டு. ஹைதராபாத் கிளாசன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே நாளைக்கு வந்துட்டு ரிஷப் பண்ட் டேவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரிஷப் பண்ட் வந்துட்டு கொடுத்த காசுக்கு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு மனுஷன் வந்துட்டு பிச்சு உதற போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நாளைக்கு வந்துட்டு எக்ஸைட்டிங் மேட்ச் காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் மக்களே தட் நோட், நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டு ஆறாரோ அப்படிதான் போச்சு மேட்ச். ஸோ நாளைக்கு வந்துட்டு அப்படி போகாது, ஆறாரோக்கு வேலையே இருக்காதுன்னு நான் நினைச்சு இந்த வீடியோல முடிச்சுக்கிறேன். நானும் கிஷோர் ப்ரோவும் சைனிங் ஆஃப். ஹேவ் அ குட் டே கைஸ், பை, see you tomorrow.